அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மேஷராசியினருக்கு பிறக்க போகக்கூடிய இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரிகளே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில வருடத்தினுடைய 6வது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களான வைகாசி மாதமும் ஆனி மாதமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குரிய பலன்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரியான மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர் யாருமே குறை கூறக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த மாதம் நீங்கள் ரொம்ப உறுதியாகவே இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜூன் மாதம் எதுலேயுமே லாபம் கிடைக்க பெறுவீங்க. காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகரமாகவே நடந்து முடியுங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும், வீண் கவலை நீங்க பெறும், ஆன்மீக எண்ணங்கள் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். சகோதரர்களால் நன்மை உண்டாக பெறுவீங்க. துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. தொழில் வியாபாரம் விருத்தியடையும். தடைபட்ட நிதி உதவியும் கிடைக்கப்பெறும். ஏற்கனவே வர வேண்டியிருந்து வராமல் நின்ற ஆர்டர்களும் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை பளு வீண் அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பாங்க. வாகனம் மூலமாக ஆதாயம் உண்டாக பெறும். பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களை கலந்துரையாடும் போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மையை தருங்க. பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் தீர ஆரம்பிச்சிடும். தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கலைத்துறையினர் நீங்க அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. வீடு நிலம் மற்றும் வாகனங்களை வாங்குவீங்க. அரசியல் துறையினர் நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க. அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. மாணவர்கள் மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வீங்க. தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். இந்த காலகட்டம் பண வரத்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மன துணிவு உண்டாக பெறும் ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை கொஞ்சமாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாம மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது ரொம்ப நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் வாக்குவாதங்களை கொஞ்சமா தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு விஷயத்திற்குமே எதற்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையவே மாட்டீங்க. இந்த மாதம் வீண் செலவு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாக பெறும். வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. அலைச்சல் ஏற்படலாம். அடிக்கடி கனவுகளும் வரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வருவது அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவு அடைவாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு
பேசி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகத்தான் செய்யும். இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா சுபமாக அனைத்துமே முடிய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் திறமையான பேச்சின் மூலமாக காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க. பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் உண்டாகதாங்க செய்யும். கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. பிற மொழி பேசுகிறவங்க மூலமாக உதவிகளும் கிடைக்குங்க. அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உங்களுக்கு எதிரானவர்கள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது எதிர்பார்த்தது போல எளிமையாக இல்லாமல் கடினமாகவும் இருக்கலாம். கூடுதல் முயற்சி வெற்றிக்கு உதவுங்க. இந்த காலகட்டம் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. கடன் விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பாங்க. இந்த காலகட்டம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க பெறலாம். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையும் உண்டாக பெறலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிப்பவராக நீங்கள் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல தயங்காதவர்கள். இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும். தந்தை மூலமாக செலவுகள் அடிக்கடி உண்டாகலாம். அதே மாதிரி வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான நிலை காணப்படும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து வீண் அலைச்சலும் குறையும். ஆனால் பணியை பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க. குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கி பின்னர் சரியாகிடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளால் செலவும் ஏற்படத்தான் செய்யும். உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. பணவரத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. கலைத்துறையினருக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்பாக பொறுமை மற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணருங்க. அதே மாதிரி புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு யோசனை செய்தவர்களினுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் ஈடேற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை உருவாகலாம். அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்க. வேலையிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செல்வது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படித்து முடிப்பீங்க. வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்குங்க. பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறும். அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும். செலவுகள் ஏற்படும். பயண சுகம் கிடைக்க பெறும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படலாம். அதே மாதிரி தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருப்பது அவசியமாகிறதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசுகிறவங்க உங்களிடம் சரணடைவாங்க. எதுலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகலாம். எதிர்பாராத பணவரத்தும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகள் நீங்க பெறுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள்
காரியங்களுக்கு நீங்கள் ஆதரவாகவே இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும். வீண் கவலை நீங்கும். தடைபட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தினமும் பெருமாளை வணங்கி வந்தீங்க அப்படின்னா வறுமை நீங்கி வாழ்வு வளம் பெறும், பகை விலகும், எதிர்ப்புகள் அகலும், சுபிக்ஷம் உண்டாக பெறும்.